அடுத்த நம்மளோட டாபிக் கெப்பாசிட்டர் ஆர் கண்டென்சர். கெப்பாசிட்டர் கண்டென்சர் ரெண்டுமே ஒன்று தான். சரி, இதுதான் அதோட சிம்பிள். ஸோ இது பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டர், இதுவும் ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டர் தான். இது வந்து வேரியபிள், இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரி, இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த இது வந்து பொலாரிட்டி கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எதுக்கும் கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்ற பொலாரிட்டி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அந்த இது வந்து இதுக்கு பேர் வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா டிஸ்க் டைப்லாம் இருக்குது, செராமிக் டிஸ்க் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. நான் இப்போ கையில் வச்சுருக்கதான் வந்து டிஸ்க் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பொலாரிட்டி கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கனாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதுதான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பொலாரிட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதில் கால் வந்து சின்னதாக இருக்கிற லெக்கு வந்து நெகட்டிவாக ஆக்ட் ஆகும், பெருசாக இருக்கிற லெக் வந்து பாசிட்டிவ் ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து 100 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் தான் வந்து இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர்ஸ். இந்த ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டர்ஸ், இது வந்து வேரியபிள் கெப்பாசிட்டர். ஸோ வேரியபிள் கெப்பாசிட்டர் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா, நம்மளோட பழைய காலத்து ரேடியோவில் நம்மளோட ஸ்டேஷனை டியூன் பண்ணுறதுக்கு வேரியபிள் கெப்பாசிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து பழைய ரேடியோ வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங். இது எப்படி சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஒரு பிரெட் போர்டு எடுத்துக்கிட்டு அதோட பாசிட்டிவ் வந்து ஒரு எண்ட்லையும் நெகட்டிவ் வந்து இன்னொரு எண்ட்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து பாசிட்டிவை வந்து டைரெக்டாக இதில் கொடுத்துட்டு நெகட்டிவை வந்து நான் சிம்பிளாக அந்த இடத்துல வந்து வைக்க போகிறேன். நான் இப்போ 1 2 ஒரு 2 செகண்டுக்கு நான் இதை வச்சுருக்கேன். நான் இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ திரும்ப இந்த எல்இடியை கனெக்ட் பண்ண போகிறேன். நான் இந்த எல்இடியோட இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். நான் இப்போ கனெக்ட் பண்ணும்போது இந்த எல்இடி வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு செகண்டுக்கு மட்டும்தான் எரியும், அதுக்கப்புறம் எரியாது. நம்ம கொஞ்சம் பாருங்கள், நோட் பண்ணுங்கள். நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன், இப்போ பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணால் ஸோ அந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ் மட்டும் தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ கூட எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அதோட பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் வந்து காலி ஆகிடும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது மாதிரி தான். இப்போ திரும்ப இதை கனெக்ட் பண்ணால் இது கெப்பாசிட்டர், இதில் சார்ஜ் இருக்காது. ஸோ நம்ம எப்போ பவர் கொடுக்குறோமோ அப்போ இது வந்து சார்ஜ் ஆகும், எப்போ பவர் எடுக்கிறோமோ அப்போ வந்து டிஸ்சார்ஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட லோடு கனெக்ட் பண்ணும்போது உடனே டிஸ்சார்ஜ் ஆகிடும். இப்போ திரும்ப சார்ஜ் ஆகிடுச்சு. திரும்ப இப்போ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃப்ளாஷ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை மாதிரி தான் வந்து இது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வந்து ஒர்க் ஆகுது. சரி, இந்த கெப்பாசிட்டர்ன்ற இதோட யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். நம்மளோட ஃபோனில் கூட அந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் நிறையா இருக்கும். நம்ம பேசுகிற பேச்சில் எதுனா ஒரு நாய்ஸ் வந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் வச்சு தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்றத நம்ம வர்ற வீடியோக்களை பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள் ரபாரிட்டரியோட. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.